பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு புகழ் சேர்க்கும் வகையில அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும்னு மத்திய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வலியுறுத்தியிருக்காரு. பசும்பொன்ல உள்ள தேவர் நினைவிடத்துல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி, பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை ஏழைகளுக்கும் பட்டியலின மக்களுக்கும் பிரித்து கொடுத்து ஏழைகளை வாழ வைத்த கொடை வள்ளலாக திகழ்ந்தவர் தேவர் திருமகனார்னு புகழாரம் சூட்டினார். எம்ஜிஆர் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் தேவர் பெருமகனார் ஜெயந்தி விழா அரசு தரப்புல கொண்டாடப்படும்னு அறிவிக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தேசத்தையும் தெய்வீகத்தையும் தன்னுடைய இரு கண்களாக கொண்டு வாழ்ந்த தெய்வ திருமகனாருக்கு புகழ் சேர்க்கும் விதமாக சட்டப்பேரவை வளாகத்துல அவரது முழு உருவப்படத்தையும் எம்ஜிஆர் திறந்து வைத்தாருன்னு எடப்பாடி பழனிசாமி கூறினார். ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது சுமார் 13 கிலோ தங்கத்துல தேவர் நினைவிடத்துல இருக்கும் அவரது சிலைக்கு தங்க கவசம் சாத்தினதாகவும் தேவருக்கு நந்தனத்துல முழு உருவச்சிலையும் அவர் நிறுவினாருன்னு எடப்பாடி பழனிசாமி நினைவு கூர்ந்தார். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி நாட்டு மக்களுக்காக உழைத்த தேவர் திருமகனாருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வலியுறுத்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்திச்சு கோரிக்கை மனு வழங்கியதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார்.